டேய்! என்னடா இது? அவெஞ்சர்ஸ் டீம் ரொம்ப சின்னசாகுது. வெறும் தாரு, ஆண்ட்மேன், லோக்கி, ஃபால்கனு, சின்ன ஃபால்கன் அப்புறம் ஷாங்ஸி. ஷாங்ஸி எப்புட்றா இந்த படத்துல வந்தாருன்னு கேட்டா, ஷாங்ஸி இப்போ போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்திருப்பாங்க. நம்ம பேனரும், நம்ம கேப்டன் மார்வலும், "தம்பி நீ வந்து அவெஞ்சர்ஸ் டீம் செலக்ட் ஆயிட்ட. நீ வந்து அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர்ந்துக்கோ" அப்படின்னு சொல்லி நம்ம ஷாங்ஸியும் அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் நம்ம இந்த படத்துக்குள்ள சேர்த்திருப்பாங்க. அத தொடர்ந்து அவெஞ்சர்ஸ் டீமே ரொம்ப பார்க்க சின்னசா இருக்குது. அது மட்டும் இல்லாம லோக்கி வில்லனா தான் இருந்தாரு. எப்புட்றா நிலவரம் பண்ணாருன்னு கேட்டா, அவர் இப்போ காட் ஆஃப் டைம் லைன்ல இருக்கிறாரு. அப்புறம் அவர் கீழ தான் டைமே எல்லாம். டைமு அவர தாண்டி எதுவும் நடக்க முடியாது. அவருக்கு தெரியாத எந்த விஷயமே கிடையாது. அதனால நம்ப லோக்கிய கூட ஒரு நல்லவளா சேர்த்துக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேப்டன் மார்வெல் இந்த டீம்லயே இல்லையே! ஒரு வேள கேமியோவா இருப்பாங்களோ? அத தொடர்ந்து வேற யங் அவெஞ்சர்ஸ்ன்னு வேற இப்ப புதுசா வேற சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கள இறக்கறதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்கு. ஆனா, அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏற்கனவே நியூ அவெஞ்சர்ஸ்ன்னு ஒருத்தவங்க சுத்தின்னு கெடக்குறாங்க. அதுக்கே இவங்க அவெஞ்சர்ஸ்க்கு இவங்களுக்கும் பெரிய சண்டை போயிட்டுருக்கு. பத்தாததுக்கு இவங்கள வேற இறக்கி விட்டா சண்டை பெருசாயிரும். அத தொடர்ந்து வந்தா நம்ம வக்காண்டா டீம காட்டியிருக்காங்க. அது